பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் பிறந்திருக்குது. இந்த மாதத்தில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், 1ஆம் தேதி பிறந்தது, அதோடு கூட சேர்ந்து அநேகருக்கு பயமும் பிறந்துருது. 1ஆம் தேதி பிறந்தோடனே என்ன பயனா? இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், 2வது பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்கணும், பொருளாதார தேவைகளை சந்திக்கணும், கடன்காரங்களுக்கு கடன் கொடுக்கணும், வேலை சனத்தில் ப்ரெஷர் சொல்லிட்டு அநேக பயத்தோடு தான் இந்த 1ஆம் தேதி பிறந்திருக்குது. பயமும் பிறந்திருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் பயப்படுவாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படி என்கிற நபர் தான் பயப்படுறாங்க. உதவி செய்ய உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் இன்னைக்கு இந்த நாளில் கூட உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன என்றால், எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் உங்களுக்கு தருவார். அவை தீமைக்கானதல்ல, நன்மைக்கான முடிவுகள். பாருங்கள், சிலருக்கு வேலை சனத்தில் ஒரு உயர்வு வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு, சிலருக்கு பிள்ளைகளுக்கு இந்த மாதமாச்சு திருமணம் கைகூடி வருமா என்ற எதிர்பார்ப்பு, சிலருக்கோ தன் சரீரத்தில் இருக்கிற வியாதியிலிருந்து இந்த மாதமாச்சு நம்மளுக்கு விடுதலை கிடைக்குமா அப்படி என்ற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை இடுவார். அது தீமையான முடிவல்ல. சில நேரத்தில் சிலர் தீமையான முடிவுக்காக காத்திருப்பாங்க. ஐயோ, எனக்கு வாழ பிடிக்கலை, நான் மரிச்சிடணும், நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறேன் அப்படின்ற முடிவை, மரணத்திற்கு ஏதுவான முடிவை சிலர் எதிர்பார்த்திருப்பாங்க. அப்படியாப்பட்ட முடிவை ஆண்டவர் உங்களுக்கு தரமாட்டார். சமாதானத்திற்கு ஏதுவான முடிவுகளை தான் தேவன் தருவார். அதனால் உங்களுக்கு உதவி செய்ய இயேசு இருக்கிறார். இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தரும்படி உங்கள் பேரில் அவர் நினைவாக இருக்கிறார். உங்கள் பேர் கூட சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வானத்தை பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் பேர் முதற்கொண்டு எல்லாமே தெரியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை இந்த மாதம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அது உங்களுக்கு கைகூடி வரும். இந்த வருடம் முழுவதும் அது உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 10ஆம் மாதம் என் இயேசுவால் எல்லாமே கூடும். அவர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இஎம்ஐ குறித்து கவலைப்படாதீங்க, கடனை குறித்து கவலைப்படாதீங்க, நான் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், பிள்ளை திருமணத்தை குறித்து கவலைப்படாதீங்க, வியாதியை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முடிவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவு சிலது நடக்காமல் தாமதமாக இருக்குதுன்னா அது தீமைக்கான முடிவாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் தாமதிக்கிறார். அதை தேவன் சமாதானத்திற்கு ஏதுவாய் மாற்றி அதை நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அதனால் நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதனால் எந்த பாரத்தோடு இந்த மாதத்தை நீங்கள் துவக்காதீங்க. ஒருவேளை காலையில் மாதம் பிறந்த உடனே அநேகருக்கு ஒரு பயமும் ஒரு பாரமும் வந்திருக்கும். சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உங்கள் பாரத்தை அவர் மேலே வைங்க. அவர் உங்களை ஆதரிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு அதிசயத்தையும் செய்வார். அதனால் இந்த மாதம் முழுவதும் என் இயேசு கிறிஸ்து உங்களை நடத்தும்.